எனக்கு அன்பான நியோமேக்ஸ் மூத்த குடிமக்கள் மற்றும் இளைய குடிமக்கள் முதலீட்டாளர்கள் நலச்சங்கங்களின் உறுப்பினர்களே, நமது 15 சங்கங்களை உள்ளடக்கிய ஜேக் கூட்டமைப்பின் அங்கத்தினர்களே மற்றும் இந்த நிறுவனத்திலே முதலீடு செய்துள்ள முதலீட்டாளர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் சுந்தர் தியாகராஜனின் கனிவான காலை வணக்கங்கள். நண்பர்களே, இன்று நியோமேக்ஸ் வழக்கானது சென்னை உயர்நீதிமன்றத்திலே நீதியரசர் பரத சக்கரவர்த்தி ஐயார் அவர்கள் முன்னிலையில் விசாரணைக்கு வந்தது. சுமார் காலை 10:40 மணி அளவில் வழக்கு ஆரம்பமானது. முதலிலே சாஃப்ட்வேர் பற்றி தான் பேசினார்கள். எம்எஸ்டிசி சாஃப்ட்வேர் ஓகே ஆகிவிட்டதாகவும் அவர்களுடைய அலுவலகம் நுங்கம்பாக்கத்தில் இருப்பதாகவும் சர்வர் எல்லாம் அங்கே தான் வைக்க போகிறாங்கன்னு சொல்லியும் அவர்கள் சொன்னார்கள். மேலும் இந்த சக்ஸஸ்ஃபுல் பிட்டர் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு ஒரு பிளாட்டுக்கு ஒருத்தர் ஒரு பிளாட் ஏலம் எடுத்தார்னா 7,000 முதல் 8,000 வரை பணம் கட்ட வேண்டும். அந்த ஏலத்தில் தோல்வியடைந்தவர்கள் பணம் கட்ட தேவையில்லை என்றும் இஎம்டி இல்லாமல் அவர்களுக்கு செலுத்த வேண்டிய தொகை எம்எஸ்டிசிக்கு ரெவன்யூவாக இதை செலுத்த வேண்டும் என்று கூறினார். அப்பொழுது நீதியரசர் அவர்கள் எல்லோரும் பாதிக்கப்பட்டிருக்காங்க, எல்லோரும் விக்டிம்ஸாக எடுக்க போகிறாங்க, அதனால் இந்த தொகையை நீங்கள் கூறுவது போல் 7,000 8,000 5,000 ஃபிக்ஸ் பண்ணிக்கிங்க. பெரிய ஏலம் எடுக்கும்போது நீங்கள் அதை நீங்கள் மாற்றிக்கலாம். 1 கோடி 2 கோடிக்கு ஒருத்தர் ஏலம் எடுக்கிறான்னா அவர்கிட்ட 30,000 40,000 வசூலிச்சிக்கலாம். இப்பொழுது ஒரு பிளாட் ஒருத்தர் எடுக்கிறாருன்னா அவங்களுக்கு 5,000 மார்ஜினாக வச்சு நீங்கள் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும்னு சொல்லி ஒரு நீதியரசர் நமக்காக பரிந்துரை செய்தார். அடுத்தபடியாக இந்த எம்எஸ்டிசி சாஃப்ட்வேர் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 10,000 பிளாட்டுகளையும் ஒட்டுமொத்தமாக லோட் பண்ண முடியாது, பார்ஷியலாக தான் லோட் பண்ண முடியும். ஒரு நாளைக்கு 100 பிளாட்டு தான் அப்லோட் பண்ணி நம்ம ஏலத்துக்கு கொண்டு வர முடியும் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அப்புறம் அவங்க தரப்பில் எம்எஸ்டிசி தரப்பில் 300 பிளாட் வரைக்கும் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதையும் நீதியரசர் அவர்கள் இதுக்கே 1 மாதம் ஆகிடும் ஏலத்துக்கு, அதனால் நீங்கள் ஒரு 500 பிளாட்டு நீங்கள் ஒரு நாளில் நீங்கள் முடிச்சுக்க நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்கிறாரு. உதாரணமாக திருநெல்வேலி இடமும் விருதுநகர் இடத்தையும் நீங்கள் ஒரே நாளில் முடிக்கிற மாதிரி இருந்தாக்கா அந்த அதில் உள்ள மொத்த பிளாட்டுகளையும் நீங்கள் அப்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் அன்றைக்கி அதை முடிச்சிட மாதிரி பண்ணுங்கள். மொத்தம் 31 ப்ராஜெக்ட் இருக்குது. ஸோ அதனால் 1 மாதத்தில் முடிக்கணுங்கிற மாதிரி நீதியரசர் சொல்லியிருக்கிறாங்க. டோட்டல் கம்ப்ளைண்ட்ஸ் பற்றி கேட்கும் பொழுது இப்போ டோட்டல் கம்ப்ளைண்ட்ஸ் 56,449 என்றும் மொத்த பாண்டுகளின் எண்ணிக்கை 1,40,000 என்றும் அதில் கொஞ்சம் ப்ராப்ளமேட்டிக்காக இருக்கிறது ஒரு 16,902 பாண்டுகள் என்றும் தகவல் சொல்லியிருக்கிறாங்க. 2-3 சிட்டிங்ஸ் ஃபுல்லாக இதே தான் பேசணும், இந்த ஆக்ஷனை பற்றி தான் பேசணும், சீக்கிரம் விளம்பரம் கொடுத்து ஆக்ஷனை ஸ்டார்ட் பண்ணணும், அந்த ஆக்ஷனை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நீதியரசர் சொல்லியிருக்காரு. மற்ற விஷயங்கள் எதுவும் இப்போ பேச வேண்டாம், அதெல்லாம் அடுத்தடுத்து நம்ம சைட் பை சைடாக பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நீதியரசர் சொல்லியிருக்கிறாரு. ஸோ இவருடைய ஐஓ இருக்காங்களே, டிஆர்ஓ ஆஃபீஸில் கூட யாராவது ஒருத்தர் கூப்பிட்டுக்குங்க, நிறுவனத்தாரையும் கூப்பிட்டுங்க, 3 வரையும் கூப்பிட்டுக்கிட்டு இந்த சாஃப்ட்வேர் எப்படி வேலை செய்யுது, எப்படி ஒர்க் பண்ணுது, இதில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கான்னு சொல்லிட்டு நீங்கள் உட்காந்து செக் பண்ணிவிட்டு டே ஆஃப்டர் டுமாரோ நாளைக்கு மறுநாள் சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி நீதியரசர் சொன்னார். இதுவும் ஷார்ட் பீரியடாக இருக்குன்னு நீங்கள் நினைக்காதீங்க. இதில் முதலீடு செய்தவங்க எல்லாமே 70 வயசுக்கு மேலே உள்ளவங்களாம் நிறைய இருக்கிறாங்க, 70-75 வயசுக்கு மேலே உள்ளவங்க இருக்காங்க. அவங்களாம் தண்ணிக்குள்ளே மூழ்கிட்டு இருக்க மாதிரி இருக்கிறாங்க. அவங்க முழுசாக மூழ்கிறதுக்குள்ளே நம்ம செய்யணும்னு சொல்லிட்டு நீதியரசர் இன்றைக்கி ஒரு உதாரணமாக ஒரு விஷயத்தை சொன்னார். ஸோ நீதியரசர் பரத சக்கரவர்த்தி அவர்கள் நான் அடிக்கடி சொல்கிற மாதிரி நமக்காக வாதாடுறாரு, நமக்காக தீர்ப்பு சொல்கிறாரு, நமக்காக ஆறுதலும் சொல்கிறார், நம்மை ஆறுதலும் படுத்துக்கிறார். ஸோ அதனால தான் அவரை எதிர்த்துன்னு சொல்லிட்டு இருக்கிறோம். இந்த வழக்கு ரொம்ப ஸ்மூத்தாக போச்சு. இன்றைக்கி எந்த விதமான இடையூறு எதுவுமே இல்லை. ஏன்னா பாதிக்கப்பட்டவர்கள் யாரும் போகாதனால, அவங்க மனக்குமுறில் சொல்லாதனால ஸ்மூத்தாக போச்சு. இந்த வழக்கை நாளைக்கு மறுநாள் 11/2/2026 காலை 10:30 மணிக்கு
வைக்கிறேன் சொல்லியிருக்கிறாரு. ரஜினி மேடம் வந்து இல்ல சார் மதியம் 2:15க்கு வச்சா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாரி சொன்னாங்க. அவர் வந்து இல்ல, இல்ல இப்படியே போட்டும். இதே 10:30 மணிக்கே போட்டுங்கிற மாரி அவரு சொல்லியிருக்கிறாரு. ஒருவேளை வந்து இடையூறு யாரும் வரலங்கிறது அவருக்கு வந்து காலைல வச்சா கொஞ்சம் ஃப்ரீயா இருக்குன்னு நெனச்சாரோ என்னமோ தெரியல. வெல் அண்ட் குட். அதனால 10:30 மணிக்கே நடக்குங்கிற மாரி சொல்லியிருக்கிறாரு. நல்லபடியா தோழர்களே, நீதியரசர் சீக்கிரமா ஏலம் விட்டு ஏதாவது ஃபர்ஸ்ட் செட்டில்மெண்ட்டா ஏதாவது குடுக்கணும்னு நினைக்கிறாரு. இன்னைக்கும் அதே தான் சொன்னாரு. அந்த பிளாட் வந்து அப்ரூவ்ட் பிளாட்ஸ் வந்து 2000 கோடிக்கு போகும்ன்னு சொல்லி இவங்க கவர்மெண்ட் மதிப்பீட்டுக்குள்ள சொல்லியிருக்காங்க. கம்பெனி 4000 கோடி சொல்றாங்க. எனக்கு ஒரு 2500 கோடி, 3000 கோடி வந்தாலே போதும் அப்படிங்கிற மாரி தான் அவரு சொல்லியிருக்கிறாரு. முதல் தவணையா குடுத்துருவேன்னு சொல்லி சொல்லியிருக்காரு. அடுத்தடுத்து ஏலங்கள் நம்ம விட்டுட்டே இருக்கும்போது, அடுத்தடுத்து குடுக்கலாம்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு. இன்றும் வந்து அ பாதிக்கப்பட்டவர்கள் சார்பாக பேசின வழக்கறிஞர் ரஜினி அவர்கள், இன்றும் எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க பாதிக்கப்பட்டவர்களுக்கு, பணமாக இல்லாமல் பாண்டில் அட்ஜஸ்ட் பண்ணுங்கிற மாதிரி கேட்டு பார்த்தாங்க. அதுக்கு அவர் வந்து இதில் இது வேணாம், இந்த ஏலத்தில் வேண்டாம், இது முதல்ல ஒரு ட்ரையல் பேஸில் நம்ம பண்ணுறோம், இது சக்ஸஸ்ஃபுல் ஆச்சுன்னா அடுத்ததில் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. நம்மளும் அதான் நினச்சிட்டு நம்ம கொஞ்சம் அமைதியாக இருக்கிறோம். அடுத்தடுத்து பேரலேண்டு வரும்பொழுது அதில் வந்து அதை பார்த்துக்கலாம். ஸோ தோழர்களே, நல்லபடியாக போயிட்டுருக்கு. நீதியரசர் நல்லபடியாக முடிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறார். சீக்கிரமாக முடியும். இன்றைக்கி விஷயங்கள் இவ்வளோ தான். ஒன்றும் குறிப்பிட்டு சொல்கிற மாதிரி ஒன்றும் இல்லை. நுங்கம்பாக்கத்தில் இந்த ஆஃபீஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அங்கே தான் சர்வர்லாம் வைக்கப்படும் சொல்லியிருக்காங்க. ஒரு நாளைக்கு வந்து 500 பிளாட்டாக நீங்கள் கொண்டு வரணும், ஏலத்துக்கு கொண்டு வரணுங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. அவங்க வந்து இல்லை, எங்களுக்கு வந்து 300 பிளாட் வரைக்கும் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அது ட்ரையல் வரும்போது தான் தெரியும் எப்படி எப்படி போகுதுங்கிற மாதிரி சொல்லுவாங்க. மீண்டும் சொல்கிறேன், மொத்த புகார் வந்து 56,449. மொத்த பாண்டுகள் எண்ணிக்கை 1,40,000. அதில் வந்து ப்ராப்ளமாக இருக்கிற பாண்டுகள் வந்து 16,902. நிறுவன தரப்பு என்ன சொன்னாங்கன்னா, இதை வந்து ஒரிஜினல் பாண்டு எங்கள் கைக்கு கிடைச்சாதான் நாங்கள் வந்து எது சரியான பாண்டு அப்படிங்கிறது நாங்கள் சொல்ல முடியும். ஒரிஜினல் பாண்டை வெரிஃபை பண்ணுங்கிற மாதிரி நிறுவன தரப்பில் சொன்னாங்க. அதை குறித்து நீதிபதி ஒன்றும் இப்போதைக்கு சொல்லலை. அது கொஞ்சம் காலதாமதமாகுங்கிறதுக்காக அது ஒன்றும் அதை பற்றி ஒன்றும் அவர் கருத்து சொல்ல. ஸோ நல்லபடியாக ஸ்மூத்தாக இன்றைக்கி முடிஞ்சிருக்குது. இந்த வேளையில் நான் வந்து என்னுடைய ஹேட்டர்ஸுக்கு, என்னுடைய ஹேட்டர்ஸ் என்ன வெறுக்கிறவங்க இருக்காங்க இல்லையா, உலகத்தில் வந்து யாருமே எல்லாத்தையுமே வந்து யாரும் திருப்திப்படுத்த முடியாது. மனித குலத்தில் எல்லாரையும் ஒரு நபரால் திருப்திப்படுத்த முடியாது, யாரையும் திருப்திப்படுத்த முடியாது. அது யாராக இருந்தாலும் சரி, கடவுளாலே திருப்திப்படுத்த முடியல, அப்புறம் எப்படி மனுஷனா என்னால் எப்படி திருப்திப்படுத்த முடியும்? அதனால் ஹேட்டர்ஸுக்கு நான் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன், தயவுசெய்து என்னோடய வீடியோ பார்க்காதீங்க. உங்களுக்கு எல்லாம் எரியுது, உள்ளங்காலேருந்து உச்சந்தலை வரைக்கும் உங்களுக்கு எரியுது, ஃபுல்லாகவே வயிறு மட்டும் இல்லை, ஃபுல்லாகவே பாடி ஃபுல்லாகவே எரியுது. அதனால் நீங்கள் வந்து அதை பார்த்துட்டு உங்களுக்கு வெறுப்பாகி போய் உங்கள் உடல்நலம் பாதிக்கப்படுது, உங்கள் மனநலம் பாதிக்கப்படுது. என்ன கண்ணாமனா திட்டுறீங்க, என்ன நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறீங்க, ஒரு பொம்பளை இப்படி பேசியிருக்காங்களா, அந்த லேடியை வந்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசியிருக்கீங்க. பேசுகிறவங்க பேசிட்டு போட்டோம். அந்தம்மா வந்து நானும் கேள்விப்பட்டேன், என்னை வந்து பைத்தியக்காரன் அப்படிலாம் சொல்லுற மாதிரி கேள்விப்பட்டேன். இந்த இடத்துல ஒரு விஷயத்தை பதிவு பண்ண தோழர்களே, நல்லா கேட்டுங்க. 3 உலகங்களையும் படைத்து 3 உலகங்களையும் ஆண்டு கொண்டு வரக்கூடிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையே என்ன சொன்னாங்கன்னா, அவருடைய ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன சொன்னாங்கன்னா, இவன் பிசாசு பிடித்தவன், அதனால தான் பிசாசிலே துரத்துகிறான், இவன் பைத்தியக்காரன் என்று சொல்லியிருக்காங்க. பைபிள் இருக்குது. ஸோ ஆண்டவரே, அண்ட சராசரங்களையும் படுத்த ஆண்டவரே இவங்க வந்து பைத்தியக்காரன் சொல்கிறாங்கன்னா, நான் ஏமாத்துறேங்க. நான் அதெல்லாம் வந்து கேர் பண்ணவே இல்லை. சொல்கிறவங்க நல்லவங்க சொன்னால் கூட நம்ம கவலைப்படலாம், கேட்டிங்களா? இன்னொன்று சொல்லிக்கிறேன், நான் யாரையும் வந்து நான் பொறுப்புன்னு உங்கள்கிட்ட வந்து பணத்தை பிடிங்கி கூடாது நிறுவனத்தை போடல. நான் என்னுடைய சொந்த பணத்தை தான் போட்டிருக்கேன். அது எந்த மாதிரி பணம்னாக்கா, திருப்பியும் சொல்கிறேன், புரிகிறவங்க புரிஞ்சுக்குங்க. நான் என்னுடைய வாழ்க்கையை பணயமாக வச்சு, ஒரு சிலரை போல் என்னுடைய சொந்த வாழ்க்கையை பணயமாக வச்சு அடுத்தவங்களை மிரட்டி அவங்கள்ட்ட பணத்தை வாங்கி அந்த பணத்தை கொண்டாந்து நிறுவனத்தில் போடலை. நல்லா தெரிஞ்சுக்க, அந்த பணத்தை கொண்டாந்து நிறுவனத்தில் நான் போடலை. 42 ஆண்டு காலம் உழைச்ச என்னுடைய உழைப்பின் ஒரு பகுதியை தான் நான் அதில் போட்டிருக்கேனே தவிர, பிறரை போல் நான் வாழ்க்கையெல்லாம் பணைய வச்சு யாரையும் மிரட்டி பணத்தை பிடிக்க கொண்டாந்து நிறுவனத்தில் போடல. அதனால் என்னோடய ஹேட்டர்ஸுக்கு சொல்கிறேன், தயவுசெய்து என்னோடய வீடியோ பார்க்காதீங்க. கேட்டிங்களா? ஒருத்தன் அங்கேருந்து நெய்வேலியிலேருந்து ஃபோன் பண்ணிட்டே இருக்கிறான். எதுக்கு ஃபோன் பண்ணுறான்? என்ன பிடிக்கல, என்ன வெறுக்கிறீங்க, ஏன் நீ ஃபோன் பண்ணுற? நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், நீ தலைவருங்கும் போது உன்னை நான் சட்டை பண்ணவே மாட்டேன், உன்னை சீண்டவும் மாட்டேன், போய் சொல்லன்னு விட்டுருவேன், அவ்வளோதான். பியூர் கஸ்டமர். ஒரு தம்பிட்டு நான் 1 மணி நேரம் பேசினேன். அவர் பியூர் என்ன மாதிரி பாதிக்கப்பட்ட கஸ்டமர். நான் வந்து அவர் சொன்னால் நான் கேட்டுக்குவேன், அவர் கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லுவேன். இந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் பதில் சொன்ன அவசியம் இல்லை. அதனால் தோழர்களே, சகோதரியோ அம்மாவோ தாய்க்குலமோ யார் என்னை திட்டினா கூட அந்த திட்டு சாபம் எல்லாமே அவங்களே போய் சேரும். நல்லவங்க விடுற சாபம் வந்து பலிக்கும் சொல்லுவாங்க, பெரியவங்க சொல்லுவாங்க தெரியுமா, நல்லவங்க விடுற சாபம் பலிக்கும்,
தீயவர்கள் விடுகிற சாபம் அவங்களுக்கே திரும்பும், திரும்பும், திரும்பும். அதனால் தோழர்களே அமைதியா இருப்போம். எல்லா தீய சக்திகளையும் முறியடித்து, ஆண்டவர் நீதியரசர் பரதசக்திய வாயிலாக நமக்கு நல்லது தான் செய்வார். நல்லதே நடக்கும். அவர் நமக்காக பரிந்து பேசுகிறார். போன இதில சொன்னேன் நானு. போனதில என்ன சொன்னேன்? 2 நாள் தாமதம் பண்ணா, ஒரு உயிர் போயிட்டா என்ன பண்ணுவீங்க? அந்த உயிர நம்மளால திருப்பி குடுக்க முடியுமா? அப்படின்னு கேட்டார்ன்னு சொன்னேன் இல்லையா? அப்ப நான் வந்து உணர்ச்சி வசப்பட்டு கண்ணீர் சிந்தினேன். இந்த கண்ணீர் உண்மையா, பொய்யா என்பது கடவுளுக்கு தெரியும். இந்த மாரி பாவம் நிறைந்த மனுஷர்களுக்கு தெரியணும்னு எனக்கு அவசியம் இல்ல. இந்த மனுஷர்களுக்காக நான் அதெல்லாம் செய்யல. ரோஷன்கான் சார் விஷயத்துலயும் அதே தான். எந்த விதமான நடிப்பு நமக்கு கிடையாது. ஏன்னா, ஒரு கணத்துல வச்சா மறு கணத்த காத்துக்கிட்டு இருக்கிற ஆண்டவர். என்னால அது செய்ய முடியாட்டா கூட, அட்லீஸ்ட் சத்ருவியல் சிநேகிகள் இருக்கிறாரு. ஒருத்தர் உடம்பு சரியில்லாம இருக்கிறாருன்னா, அவருக்காக வந்து நம்ம வேண்டுதல் செய்யல தப்பே இல்லங்க. தெரிஞ்சுக்கங்க. நான் எப்பவுமே எனக்கு ஒரு குணம் உண்டு. நான் ரோட்ல போயிட்டுருக்கும்போது, நான் நடந்தோ, வண்டியிலயோ, கார்லயோ போயிட்டுருக்கும்போது, ஆம்புலன்ஸ் சத்தம் ஏதாவது கேட்டுச்சுனாக்கா, இது நீங்க கூட பிராக்டிஸ் பண்ணுங்க. நல்லது தான் இது. நான் என்ன பண்ணுவேன்னா, ஒரு நிமிஷம் அப்படியே அல்லது ஒரு 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 10 செகண்டு மனதார ஆண்டவர்ட்ட வேண்டிக்குவேன். ஆண்டவரே, இந்த ஆம்புலன்ஸ்ல போற உயிர் காப்பாற்றப்பட வேண்டும். காப்பாற்றுங்க ஆண்டவரே. அது யாருன்னு எனக்கு தெரியாது. சகோதரனோ, சகோதரியோ, சின்ன குழந்தையோ, பெரிய ஆளுங்களோ யாரா இருந்தாலும் சரி, இந்த ஆம்புலன்ஸ் போற உயிர காப்பாத்துங்க. நாமளும் சத்தத்த கேட்டோனே நான் ஒரு ஒரு 10 செகண்ட் அப்படி வேண்டிக்குவேன். இத நீங்க செஞ்சு பாருங்க. கூட்டு பிரார்த்தனை பலிக்கும். அதனால தீய சக்திகள் எதுவும் நமக்கு குறுக்க நிக்க முடியாது. நிச்சயமா தீர்வுகள் வரும். இன்னைக்கு நல்லபடியா ஸ்மூத்தா போயிருக்கு. யாருமே இடையூறு இல்ல. ஏங்க, நான் வந்து அன்னைக்கு வந்து கோர்ட்ல வந்து ஒரு பென்ட்ரைவ குடுங்க, பென்ட்ரைவ் குடுங்கன்னு கொஞ்சம் சத்தம் போட்டது உண்மதான். என்ன, அத நான் பகிரமா ஒத்துக்கிட்டேன். நான் பெருந்தன்மையாள் பெரிய மனுஷன், பெரிய மனுஷன். நான் சின்ன புத்திக்காரன் கிடையாது. நான் அது ஓப்பனா பொது வெளியில நான் யூடியூப்லயே நான் ஒத்துக்கிட்டேன் நானு. ஒரு இறை தூதர நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்க ஒரு மாமனிதரை வந்து நான் வந்து கோவப்படுத்திட்டேன்னு சொல்லி வருத்தப்பட்டேன். அது இந்த ஈன புத்திகளுக்கு தெரிய மாட்டேங்குது. அவிங்களுக்கு அந்த உணர்வே இல்ல. திருப்பி வந்தாலும் அப்படிதான் பேசுவேன்னு சொல்ற ஜனங்கள நம்ம என்ன பண்ண முடியும்? அ அதாவது ஒரு 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 ஆம்பளை வச்சுங்களேன். அந்த ஆம்பளை வெளியில வெளியில இடத்துல மனைவிய வந்து அவமானப்படுத்துறா வச்சுங்களேன். வெளி இடத்துல ஒரு பப்ளிக் பிளேஸ்ல. போலீஸ்காரங்க அத பார்த்தா என்ன ஒரு கேள்வி கேட்பான் தெரியுமா? எங்க முன்னாடியே நீ இப்படி பேசுறியே, வீட்ல அந்த அம்மாவ என்ன பாடுபடுத்துவ? பேசுவாங்களா இல்லையா? அதே மாரி தாங்க நம்மளுடைய பொது வெளியில நம்ம என்ன பேசுறோமோ, அப்ப கேட்கிறவங்க என்ன நினைப்பாங்கன்னா, இந்த அம்மா இப்படிலாம் பேசுதே, இப்படிலாம் திட்டுதே, இந்த அம்மா புருஷன என்ன பாடுபடுத்தியிருக்கும்? நினைப்பாங்களா மாட்டாங்களா? நினைப்பாங்களா மாட்டாங்களா? எனக்கு மனைவி இருக்கிறா. நான் அவள கூட்டிட்டு கோர்ட்டுக்கு போறேன், எங்கனாலும் போறேன். என்ன, ஜோடியா போறேன், எப்படினாலும் போறேன். எனக்கு இருக்குது கூட்டிட்டு போறேன். இல்லாதவங்க ஏன் அத பார்த்து பொறாமப்படணும்? ஏன் அத ஏன் பொது வெளியில பேசணும்? இதெல்லாம் தேவையா? அ நான் சங்கத்தில இது வசூலிக்கிறேன். சந்தா வசூலிக்கிறேன். சந்தா காசுல நான் வந்து 64 வயசு ஆகுது. நான் டவுன் பஸ் பிடிச்சா போ முடியும் சென்னைக்கு? என் கார்ல போறேன். நான் பஸ்ல போறத விட கம்மியா தான் செலவு பண்ணேன். அது இந்த ஈனப்பிரியர்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ஈனப்பிரியர்களுக்கு தெரிய மாட்டேங்குது. 5 பேர் கார்ல போறோம். 5 பேர் பஸ்ல போனா என்ன செலவாகுமோ அதை விட கம்மியா தான் ஆகுது. என் கார்ல நான் சிஎன்ஜி ஃபிட் பண்ணியிருக்கேன். 50,000 கொடுத்து சிஎன்ஜி கிட்டு ஃபிட் பண்ணியிருக்கேன். அதனால எனக்கு ரொம்ப கம்மியா தான் செலவாகுது. 2000க்கு மேல ஃபியூல் எனக்கு ஆகுறதில்ல, செலவாகுறதில்ல. அப்புறம் சாப்பாடு. பஸ்ஸில் போனால் 5 பேருக்கு எவ்வளோ ஆகும் நீங்கள் கால்குலேட் பண்ணி பாருங்கள். இதெல்லாம் இந்த இவங்களுக்கு தெரியுமா? இவங்க ஏதாவது இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு என்ன ஏதாவது குறை சொல்லுங்க. அதான் சொல்கிறேன், என்னோடய ஹேட்டர்ஸுக்கு தயவு செய்து நீங்கள் பாட்டு எல்லாத்தையும் மூடிங்க. நவ துவாரங்களை மூடிங்க. முக்கியமாக அந்த கண் இருக்கு இல்லையா, அந்த கண்ணில் உள்ள 2 துவாரம் இருக்கு இல்லையா, அது மூடிக்கிங்க. கண்ணை மூடிக்கிங்க. என்னுடைய இதை பார்க்காதீங்க. 2 காதையும் மூடிக்கிங்க. என்னுடைய பேச்சை கேட்காதீங்க. ஏன் உங்கள் உடம்புக்கு எடுத்துக்கிறீங்க? டென்ஷன் ஆகி அதில் டென்ஷன் ஆகி ஒன்று ஆடியோ போட வேண்டியது, அதில் பேர் சொல்கிறதில்ல, ஒன்றும் சொல்கிறதில்ல, யாரை திட்டணும்னு சொல்கிறதில்ல. எதுக்கு இதெல்லாம்? அதை கேட்டோன்னே எங்கள் மக்கள் கொதிச்சு எழுந்து போய் என் மேலே அன்புள்ளவங்க இருப்பாங்கல்ல, கொதிச்சு போய் என்னட்ட இவங்கெல்லாம் சும்மா விடக்கூடாது சார், இவங்கெல்லாம் சும்மா விடக்கூடாது, நம்பரை கொடுங்க, நாங்கள் வச்சுக்கிறோம், நாங்கள் திட்டுறோம் அப்படிலாம் எது வேண்டாம். நான் யாருக்கும் கொடுக்குறதே கிடையாது. தயவுசெய்து திருந்த பாருங்கள். நான் எல்லாத்தையும் சிநேகிக்கணும்னு நினைக்கிறேன். எல்லாத்துக்கும் நீதி வரணும், எல்லாத்துக்குமே செட்டில்மெண்ட் வரணும்னு நினைக்கக்கூடிய ஆள் நான். எந்த விதத்தில் நான் குறுக்க இல்லை. அப்புறம் வந்து திடீர்னு 50,000 கம்பளைன்னு விட்டுட்டாரு. பைத்தியக்காரங்களா? இது எல்லாத்துக்கும் உரிமை இருக்குது. இப்போ கூட புகார் கொடுக்காமல் இருக்கான் பார்த்தீங்களா? அவங்க கூட ஒரு நல்ல லீடிங் லாயரை பிடிச்சி எங்களுக்கும் வாய்ப்பு தரணும்னு சொன்னால் வேறு ஒன்றும் பண்ண முடியாது. இது 5A காம்பவுண்டிங்னா அதுதான். இது இவங்களுக்கு தெரியும். நல்லா படிச்சுட்டு வாங்க. நல்லா லாயரை போய் கேளுங்க. கடைசி ஆள் செட்டில்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கூட போய் நிற்கலாம், கேட்கலாம். அவனும் பாதிக்கப்பட்டதான். ஏதோ ஒரு சூழ்நிலை கொடுக்காமல் இருக்கிறான். அவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க முடியலையா? நாங்கள் எதுக்காக அமைதியாக இருந்தோம்? ஆரம்பத்தில் 554 கம்பெனியை மாதிரி ஆயிடக்கூடாதுங்கிறத அமைதியாக இருந்தோம். நீதியரசர் டேக் ஓவர் பண்ணார். எப்போ டேக் ஓவர் பண்ணார்? போன ஏப்ரலில் தானே எடுத்தார். அதுக்கப்புறம் 4 மாதம் நாங்கள் வெயிட் பண்ணி தான் இருந்தோம். அக்டோபர் வரைக்கும் வெயிட் பண்ணி தான் இருந்தோம்.
ஏப்ரல்லேருந்து அக்டோபர் வரைக்கும் ஒரு 6 மாதம் வெயிட் பண்ணி தான் இருந்தோம். கடைசி வாய்ப்பு இதுக்கு மேல குடுக்க கிடைக்காது அப்படின்னு சொன்னதுக்கப்புறம், நாங்க குடுத்ததுல என்ன தப்பு? நாங்க குடுத்தனால உங்களுக்கு என்ன வலிக்குது? நாங்களும் பாதிக்கப்பட்டவங்க தானே. அப்ப நீங்க மட்டும் பணத்த வாங்கிட்டு போயிரணும். திருப்பி திருப்பி சொல்றேன். நான் யாரையும் கட்டாயப்படுத்தி வாங்கி பணத்த வாங்கி நான் நிறுவனத்தில போட்டு உங்கள நான் ஏமாத்துன ஆளு கிடையாது. நானும் பாதிக்கப்பட்டவன் தான். ஸோ, அதனால தயவுசெய்து நாவ அடக்கி பேசுங்க. இல்லன்னா ஆண்டவர் பார்த்துக்குவார். நான் ஒண்ணும் பண்ண மாட்டேன். உங்களலாம் ஒண்ணும் சபிக்கலாம் மாட்டேன், ஒண்ணும் பண்ண மாட்டேன். நான் முழங்கால போட்டு ஆண்டவர்ட்ட தெரியப்படுத்திருவேன். நண்பர்களே பொறுமையா இருங்க. நிச்சயமா நல்லா நடக்கும். அவர் போற வேகத்த பார்த்தா கண்டிப்பா வந்து ஏப்ரல் எண்டுக்குள்ளார நமக்கு வந்து ஏதோ ஒரு பணம் கிடைக்க உதவி செய்வார்ன்னு நெனைக்கிறேன். நல்ல ஏலத்துக்கு போணும்னு வேண்டிக்கங்க. ஒரு சில தீய சக்திகள் நினைப்பது போல இது ஏலத்துக்கு போக்கூடாது. என்ன இப்போ நமக்கு பணம் தான் கிடைக்கும் நம்ம நிப்போம். நம்ம சுப்ரீம் கோர்ட்டுக்கு போணும் அப்படிலாம் நம்ம எண்ணத்தில உள்ள ஆளும் கிடையாது. எல்லாத்துக்கும் ஏதாவது கிடைக்கும்னு தான் நெனைக்கிறோம். அதனால அந்த மாரி நீதியரசர் நினைக்கிறார். நிச்சயமா நல்ல இடத்துக்கு போணும்னு நம்ம வந்து பிரார்த்தனை பண்ணிக்குவோம். தீய சக்திகள் குறுக்க நிக்கிறதுக்கு ஆண்டவர் ஒரு நாள் அலோவ் பண்ண மாட்டாருங்க. அவங்கள நிர்மூலமாக்கிருவார். அது அவர் கையில இருக்கு. நம்ம பண்ண வேண்டிய வேலை இல்ல. அது அவர் பண்ணுவார். நன்றி தோழர்களே. இதுதான் இன்னைக்கு நடந்தது. நல்லபடியா நடந்திருக்குது. இதோடு சேர்த்து இவங்களெல்லாம் சேர்த்து பேச விட்டுருங்க. ஏன்னா, மக்கள் கொதிச்சு போய் என்ன கேட்குறாங்க? "என்ன சார் சும்மா இருக்கிறீங்க? பேசாம இருங்க. அவங்கள ஏதாவது பதில் சொல்லுங்க. அல்லது சொல்லுங்க. ஃபோன் நம்பர் குடுங்கன்னு" கேட்குறாங்க. அதெல்லாம் வேண்டாம், வேண்டாம். தீயவர்களை ஆண்டவர் பார்த்துக்குவார். அது நம்மளுடைய வேலை இல்ல. நம்ம வேலைய பார்த்துட்டே இருப்போம். மக்களுக்கு ஏதாவது கிடைக்கும் நம்ம வேண்டிக்குவோம், பிரார்த்தனை பண்ணிக்குவோம். இதுதான் நம்முடைய வேலை. நன்றி தோழர்களே. நன்றி, நன்றி, நன்றி.